வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து நான் பல வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து அனலைசிஸ் பண்ணணும், எனக்கு ட்ரேடே தெரியாது, நான் இப்போ தான் ட்ரேடிங்க்கே புதுசு அப்படிங்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, இனிமேலாவது நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ட்ரேடிங்கோட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை கரெக்டாக நான் சொன்னதை அப்படியே டிட்டோவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய லாஸஸ் அத்தனையுமே ரெக்கவர் பண்ணுறது நான் கேரண்டி. ஓகேங்களா? ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செகண்ட் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா? ஓகே, நான் இது வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே இவ்வளோ இதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதுக்கு ரீசன் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது விட்டு பார்க்காதீங்க. ஒரு காமான டைமில் மேபி ஒரு ஆஃப்டர் தூங்கும்போதோ இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, 2 டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 4 hours சார்ட் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம், 1 hour சார்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ பிக்கர் டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதுதான் நான் போட்டிருக்கேன், ஹவு அனலைஸ் மல்டி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எப்படி 4 hours நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணணும், 1 hour எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது நான் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் இப்போ அதாவது பேசிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை கேட்டிருப்பீங்க. அதை சரி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது கேட்டுருங்க. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ரொம்ப காலமாக கேட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன், ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன், ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு ஹை, ரீட்ரேஸ்மெண்ட். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸி. இது பை ட்ரெண்ட் சொல்லிடுவோம், இது நம்ம செல் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். இது தானே நம்ம கேட்டு சலிச்சிட்டோமே, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, அப்புறம் ஏன் இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நம்ம லாஸஸ் பண்ணுறோம்? எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நடந்தால் பை ட்ரெண்டு, இந்த மாதிரி நடந்தால் செல் ட்ரெண்டுன்ட்டு. அப்புறம் இது வந்து கன்சால்டேஷன் ஜோனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் நான் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை நம்ம எங்கேயோ கேட்டிருப்போம். இது இன்னொருத்தரோட வீடியோலையும் சரி, என்னோடய வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் வேறு யாரோ வீடியோவில் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிடுறது. இல்லை அப்படின்னா இந்த பார்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு மேஜர் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாதியில் போய் நம்ம அந்த வீடியோவை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்ன அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தால் கன்ஃபார்ம் பை ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய வீடியோட வியூஸ்க்கோ டைமிங்க்கோ கிடையாது, உங்களுடைய லைஃப்க்கு. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ என்னென்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இது பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் அப்படிங்கிற. ஓகே, இப்போ பை ட்ரெண்ட்னா நமக்கு என்ன, சிம்பிளாக ஒரு மார்க்கெட் ஒரு ஹை லெவல் போகணும், தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போய் க்ளோஸ் ஆகணும். ஓகே, இது எவ்வளோ தூரம் வரும்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே நமக்கு வந்து அப் ட்ரெண்டா கிடையாது. இது எப்போ அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அது இவ்வளோ தூரம் வரலாம், இல்லை இதுக்கு கீழேயும் வரலாம். பட் மார்க்கெட் என்ன ஆகணும்,
இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகணும். இந்த சம்பவம் நடந்தால் மட்டுமே தான் அது வந்து அப் ட்ரெண்ட். இது நடக்கலை அப்படின்னா அப் ட்ரெண்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் டவுன் ஆகி வந்திருக்கு, ஒரு ரீசன்ட் ஹை இருக்குது, ஒரு லோ க்ரியேட் பண்ணுது, அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். ஒரு 50% நம்மளுக்கு வந்து சொல்லிடுச்சு மார்க்கெட் நான் பையாக போகிறேன் அப்படிங்கிறது. இது இந்த இந்த சினாரியோ நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% நமக்கு வந்து சொல்லிடுச்சு பை ஆக போகிறேன் அப்படிங்கிறது. உடனே நம்ம பை பண்ணக்கூடாது. மறுபடியும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும், இது எவ்வளோ தூரம் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, பட் இது என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகக்கூடாது. இது நடக்காமல் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் மறுபடியும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன, இது லோவாகவும் இது வந்து நம்ம ஹையாகவும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் பேசிக். இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் இது செல் ட்ரெண்டுக்கும் சேம் இதே தான் ரூலு, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போது பை ட்ரெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட்டில் நம்ம வச்சுருக்கணும். ஓகே, 4 ஹவர்ஸ் சார்ட்டில் இது நடக்கணும். ஓகே, 4 ஹவர்ஸ் சார்ட்டில் நமக்கு என்ன நடக்கணும்னா, ஒரு ஹை போகணும், ஒரு டவுன் வரணும், ப்ரீவியஸ் ஹையோட பிரேக் அவுட் கொடுக்கணும், தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், தென் ஒரு ஹை. இது நடந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு ஹை க்ரியேட் பண்ணணும், ஒரு லோ க்ரியேட் பண்ணணும், எகெயின் அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் முடியணும், தென் எகெயின் ஒரு லோ வரணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போய் முடியணும். இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவர் சார்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ஓகே, 1 ஹவர் சார்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். இப்போது 4 ஹவர்ஸில் சார்ட் இப்படி இருக்குது அப்படின்னா 1 ஹவர் சார்ட் இப்படி இருக்காது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகே, டவுன் வர்றதும் இப்படி டவுன் வந்திருக்காது, இந்த மாதிரி தான் பை நடந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து புதுசாக, அதாவது ட்ரேடிங் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சார்ட்டில் காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ளைனாக 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வந்து ப்ளைனாக ஒரு ரெண்டு கேண்டலில் பை ஆகிருக்கும், 2-3 கேண்டலில் செல்லாக இருக்கும். ஆனால் 1 ஹவர் சார்ட்டை மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை வந்து எப்படி நடந்திருக்கும்னா, ஒரு பை கேண்டில், ஒரு செல் கேண்டில், ஒரு பை கேண்டில், ஒரு செல் கேண்டில், மேபி இப்படிலாம் நடந்திருக்கலாம். ஸோ அது இப்போ சார்ட் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது 4 ஹவர்ஸில் நமக்கு இந்த பை நடந்துருச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹையும் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை பிரேக் அவுட் கொடுத்துச்சு பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் இது லோவாக கன்சிடர் நம்ம பண்ணிக்கணும். இந்த லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வரணும். இது வரும்போது நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னா என்ன, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி போகும் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன். ஓகே, அதாவது ஒரு பை நடந்து, ஒரு செல் நடந்து, ஒரு பை நடந்து, ஒரு செல் நடக்கணும். அப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வருது பார்த்தீங்களா, ஒரு லோ கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து டிமாண்ட் ஜோன் சொல்கிறோம். அந்த மாதிரி 1 ஹவரில் பார்க்கணும். 1 ஹவரில் இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்னா, ஒரு 3 கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பை கேண்டில். ஓகே, இந்த 3 கேண்டிலில் கொஞ்சம் ட்ராயிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னென்னா, இந்த 3 கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் கேண்டிலோடைய லோவும், இந்த தேர்ட் கேண்டிலோடைய லோவும், ஃபஸ்ட் கேண்டிலோடைய ஹைக்கும், அந்த ஹை இப்படி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இதோட லோ க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு கேப் இருக்கணும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். சிம்பிள். ஓகே, ஆர்டர் பிளாக் கேண்டில். இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ரூல் இருக்குது, இது நல்லா கவனிச்சிங்க. இப்போது பை பண்ணுறதுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் செல் கேண்டிலாக தான் இருக்கணும், அதாவது பியரிஷ் கேண்டிலாக தான் இருக்கணும். அது எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பண்ணுறதுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் பியரிஷ் கேண்டிலாக தான் இருக்கணும். ஓகே, அதோடைய லோ வந்து இந்த பை கேண்டிலுடைய லோக்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பக்கா ஆர்டர் பிளாக் கேண்டில். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும்.
இது ரெண்டுமே மேட்சாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். எங்கே ட்ரேட் எடுப்போம்? 1 hour சார்ட்டோடைய ஆர்டர் பிளாக் கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் இது லோவில் போடுவோம். டார்கெட் என்ன பண்ணுவோம்? 4 hour ரீசன்ட் ஹை தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள் ரூல். நம்ம பை எடுக்கிறதுக்கு, செல் எடுக்கிறதுக்கும் சேம் ஆப்போசிட் சினாரியோ அப்படியே நீங்கள் மாற்றி பண்ணணும். ஓகே, இதை நான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னுமே நம்ம கிளியராக பார்க்கணுன்னா நம்ம சார்ட்டில் போய் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஓகே ஒரு செல் பை நடந்திருக்கா. இது வந்து 4 hours சார்ட்டுங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ரெண்டுமே கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, அப்புறம் ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் ஒரு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஹைலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்புறம் இந்த லோ கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது டவுன் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே இடத்துல பாருங்கள், ஒரு ஹையிலிருந்து மார்க்கெட் டவுன் வருது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகுது, அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த டவுன் ஆனது வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது வரைக்கும்னா இங்கே பாருங்கள், இது வரைக்குமே டவுன் ஆகிட்டு எகெயின் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகெயின் ஒரு டவுன். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போது இது என்னென்னா இங்கே ஒரு ஹை ரீசெண்டாக ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த கேண்டில்ஸை கவனித்து பாருங்கள். இந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன்ட் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து சப்ளை ஜோன் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் செல் தான். ஓகே, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா செல் தான். இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா பை ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக விரும்பலை. ஒரு அப்படியே செல் ஆகிட்டே வந்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் பாருங்கள், இந்த லோக்கு கீழே இந்த கேண்டிலோடைய இந்த பீரிஷ் கேண்டிலோடைய விக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸே ஆகல பாருங்கள். ட்ரேடாக வந்துச்சு, பட் மேலே போயிடுச்சு, ட்ரேடாக வந்துச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு 4 hours சொல்லுது. ஸோ இதெல்லாமே நம்ம 4 hours தான் பார்க்குறோம். இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே பை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பையெல்லாம் விட்டணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜினா இந்த ரூல். நம்ம சார் நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னா இதுக்கு ஏதாவது வழி இருக்கானா? எடுக்கிற வழி இருக்குது, பட் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் அதை நம்ம அப்ளை பண்ணுறதில்ல. நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ரூல் சொன்ன பிறகு ஞாபகம் வருது, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக SBI RBI ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிக் கொடுத்தோம். 5 minutes 1 minute கம்பேர் பண்ணி அப்படிங்கிற சொல்லிக் கொடுத்தோம். அதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இது வந்து 15 minutes 5 minutes பார்க்கலாமா, 1 hour 4 hour பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்க. தப்பில்லை, பட் என்னென்னா நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டைம் ஃப்ரேம் சொல்கிறோம், இதுதான் அப்படின்னா அது மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதிலிருந்து வேறு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், அது பேக் டெஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 4 hour 1 hour, இந்த 4 hour 1 hour மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இது 1 hour 15 minutesங்கிறது அது உங்களோட பர்சனல், நீங்கள் அது ட்ரேட் பண்ணி நீங்கள் தான் பழகணும். ஓகேங்க. இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளை ஜோன்லேருந்து மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது. எகெயின் சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட். இது எவ்வளோ தூரம் வரணும்னா யாருக்குமே தெரியாது. இது வந்ததுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கொடுத்த ஒரு ஹை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் எகெயின் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். சப்ளை ஜோனை வந்து இதை மார்க் பண்ணுறோம். ஓகே, இந்த லோ தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வைக்கிறோம். ஓகே, ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோவில் இருந்து இதுதான் இப்போ ரீசன் லோவாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ இதுதான் லோ. இப்போ இந்த லோக்கே மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். அப்போது நமக்கு இந்த ஒரு சப்ளை ஜோனும் டிமாண்ட் ஜோனும் நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்
1 hour டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 1 ஹவருடைய 4 ஹவர்ஸுடைய ஹையும் இதுதான் லோ. ஓகே, இங்கே பாருங்க மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கணும்னா 1 ஹவரில் இந்த மாதிரி பை ஆகுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பை நடந்த இடம் இருக்கணும். ஓகே, இல்லாட்டினா இந்த மாதிரி கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல அதை கவனித்து பாருங்கள், ஃபுல்லாக பை ஆச்சு, தென் ஒரு செல்லு, தென் ஒரு பை. இதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இது நடந்துருச்சுங்களா. இப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக் கேண்டில் பிடிக்கணும். ஆர்டர் பிளாக் கேண்டில் எப்படி இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கும், அதே மாதிரி இங்கே தான் ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கும். செல்லுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் 1 ஹவரில் எங்கே இருக்கும், இங்கே தான் அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கும், இங்கேயும் ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த சம்பவம். இது நீங்கள் லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் எப்படி இருக்கணும், பை பண்ண போகிறோன்னா பெரிஷாக இருக்கணும். இங்கே பெரிஷாக இருக்குங்களா, அப்புறம் என்ன இருக்கணும், அந்த புல்லிஷ் கேண்டிலுடைய லோக்கு கீழே இந்த லோ இருக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆர்டர் பிளாக் கேண்டில் ஆகிடுச்சு. 50% தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் என்ன நடக்கணும்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் பாருங்கள், 3 கேண்டில் இருக்குங்களா, இந்த 3 கேண்டிலுடைய ஃபஸ்ட் கேண்டிலுடைய லோவும் இந்த கேண்டிலுடைய லோவுக்கும் கேப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. அப்போ இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடு எங்கே எடுக்கணும், ஆர்டர் பிளாக் கேண்டிலுடைய க்ளோசிங்கில் ஓப்பன் ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் பிலோ லோ கீழே போட்டுடணும். டார்கெட் இந்த ரீசன்ட் ஹை, இங்கே அந்த ஹையில் டார்கெட் வச்சிடணும். ஓகே, இப்போ இது பாருங்கள் 1:2 ரேஷியோவில் நம்ம ட்ரேடு எடுத்துட்டோம். முடிஞ்சிச்சு, ஒரு ட்ரேடு முடிஞ்சிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இது 1 ஹவரில் இது ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா 4 ஹவர்லேயும் இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு தானே அர்த்தம். 4 ஹவரில் போய் பார்க்கலாம். 4 ஹவரில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, இது லோவாக மாறிடுச்சு. ஓகே, இது லோவாக மாறிடுச்சு. அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் அகெயின் பை. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் டெலீட் பண்ணிடுறேன் ஏன்னா இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது நம்மளுக்கு ஹையாக மாறிடுச்சு, இது நமக்கு ஒரு லோவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். ஓகே, மார்க்கெட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு, இங்கே முடியுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும், 1 ஹவர் சார்ட் போகணும். ஓகே, 1 ஹவர் சார்ட் போகிறதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அங்கே பாருங்கள் 1 ஹவர் சார்ட் போடுறீங்க, இதுதான் 1 ஹவர் சார்ட்டு. இதை பிரேக் அவுட் நடந்திருக்கு. தென் எகெயின் மார்க்கெட் பை. இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல எங்கேயுமே ஆர்டர் பிளாக் இல்லை. இதுதான் லோ, இதுதான் அந்த ஹை. ஓகேங்களா, இதுதான் அந்த ஹை, இதுதான் அந்த லோ. இந்த இடத்துல பாருங்கள் ஆர்டர் பிளாக் கேண்டில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த கேண்டில் இதுதான் இந்த ரேலி நடந்திருக்கு இல்லையா. இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இங்கே தான் இந்த பெரிஷ் கேண்டிலுடைய லோக்கும் இந்த புல்லிஷ் கேண்டிலுடைய லோக்கும் பாருங்கள். புல்லிஷ் கேண்டிலுடைய லோ தான் ஹையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் ஹையாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அவர் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இது நமக்கு ஆர்டர் பிளாக் கிடையாது. ஸோ நம்ம 1 ஹவரில் வெயிட் பண்ணுறோம். என்ன நடந்துச்சு, எகெயின் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் என்ன நடந்துருச்சு, எகெயின் டவுன் ஆகிட்டு எகெயின் மார்க்கெட் பை ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம் அடுத்தது, இங்கே பாருங்கள் ஆர்டர் பிளாக் கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பீரிஷ் கேண்டிலாக இருக்குங்களா. ரெண்டாவது என்ன நடந்திருக்கு, புல்லிஷ் கேண்டிலுடைய லோவும் இந்த பீரிஷ் கேண்டிலுடைய லோவுக்கும் டவுன் கீழே இருக்குது. ஓகே, இது நோட் பண்ணுற பாருங்கள், கீழே இருக்குது, இதுக்கு லோவே இல்லை. இங்கே பாருங்கள், அதாவது விக் இல்லைங்க, இங்கே விக் இருக்குது. அந்த விக் ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டிலுடைய லோக்கும் கீழே இருக்குது. அப்போ இது நமக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்ப்போம்.
ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம என்ன எங்கே ட்ரேட் எடுக்கணும்? இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம்? நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுவோம். என்ட்ரி போட்டாச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. டார்கெட் இங்கே வைப்போம், ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 5.74, கிட்டத்தட்ட 1:6 ரேஷியோ. நம்ம 1:5 கூட வச்சுக்கலாம். 1:5 ரேஷியோவில் ட்ரேடு ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல, கரெக்டாக என்ட்ரியில் கொடுத்துட்டு மார்க்கெட் பை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடும் நமக்கு சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே, இப்போ இது என்னென்னா 4 ஹவர்ஸில் இப்போ இந்த ட்ரேட் நடந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு மார்க்கெட் பை ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஹை பாருங்கள், இந்த ஹை வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, இதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு ஹை இது. ஓகே, இந்த ஹைக்கு அப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு ஹை 4 ஹவர்ஸில் வருதுன்னா இங்கே தான் இந்த ஹை வருது. நம்ம 1 ஹவரில் பார்த்து இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். 4 ஹவர்ஸில் இந்த சம்பவம் நடக்கலை. ஸோ 4 ஹவர்ஸில் இங்கே பார்த்துங்க, இந்த ஹை இதுதான் லோ. ஏன் இது லோ எடுக்கிறோம்? இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இங்கே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணுறோம்? இதை சப்ளை ஜோனாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இந்த ஹை க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது இந்த டிமாண்ட் ஜோன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஓகே, இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த டிமாண்ட் ஜோன் வந்து 4 ஹவர்ஸில் இங்கே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு வந்து இன்னும் செல்லாக போகுங்கிறதுங்கிறது இங்கே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செல்லாக போகுதுன்னா நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும்? இதுதான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1 ஹவரில் போய் பார்க்கலாங்களா? பாருங்கள், இந்த இடத்துல 1 ஹவரில் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பிரேக் அவுட். இப்போது புல்லிஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? பீரிஷ் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டிலாக இருக்கணும். அதே மாதிரி செல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும்? புல்லிஷ் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டிலாக இருக்கும். இங்கே பாருங்கள், புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்குங்களா? இந்த ப்ரீவியஸ் பீரிஷ் கேண்டிலோடைய ஹைக்கும் இதோட ஹைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் ஜாஸ்தி. அப்போ இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். இப்போ இதோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஃபேர் வேல்யூ கேப்பு இருக்குது. அப்போது இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரேட் எங்கே எடுக்கணும்? சிம்பிள், இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இதோடைய ஹையில் இங்கே வைக்கலாம், தள்ளி வச்சுக்கோங்க. டார்கெட் நம்ம என்ன பண்ணுவோம்? இது எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கோ அது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட். ஸோ இதோடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ கிடச்சிருக்கு? கிட்டத்தட்ட 4, 1:4 வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. இது நடந்துருச்சு. இந்த ட்ரேடு நம்ம புக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எகெயின் 4 ஹவர்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இப்போ இது என்னென்னா இந்த ட்ரேடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 4 ஹவர்ஸை பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் அந்த லோவாக இருந்துச்சு இல்லையா? இங்கே தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம் இல்லையா? இப்போது இந்த லோ கீழே மார்க்கெட் இங்கே க்ளோஸ். ஓகேங்களா? ஆனதுக்கப்புறம் இங்கே இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. தென் எகெயின் லோ வந்திருக்கு. இது ஒன்றா இது வந்து மேலே இப்படி வந்திருக்கணும். ஓகே, வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா டவுன் வந்துட்டு அப்புறம் மேலே வந்திருக்கணும். எதுவுமே இங்கே நடக்கலை. இன்னொன்று என்னென்னா, இங்கே இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே இந்த மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஒன்று. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம செல் தானே போகணும். செல் போகணுன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் வரணும். ஆர்டர் பிளாக் கேண்டில் இந்த இடத்துல வந்து எதுவுமே நமக்கு வரல. ஒரு நிமிஷங்க. ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் பை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த
சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ஹையை, லோ வந்து இதுதான் நம்மளுடைய லோ. இப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் 4 ஹவர்ஸ் இங்கே போய் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உடனே நம்ம பை பண்ண போகிறோமா? கிடையாது. இந்த பை நடந்துருச்சுன்னு நடக்கணும். இந்த பை நடந்ததுக்கப்புறம் இந்த நெக்கின் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அப்புறம் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போய் முடியணும். இப்போ என்னென்னா இதுதான் நம்மளுக்கு ஹை. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இது நம்மளுக்கு ஹை மாறிடுச்சு இப்போது. ஓகே, நம்மளுக்கு பை நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி டவுன் ஆச்சுன்னா டபுள் டாப் கூட டபுள் பாட்டமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். தென் எகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அப்புறம் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடம் பாருங்கள் நடந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம், இது டெலீட் பண்ணிடுறேன். இதோடைய லோவை நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போது இந்த இடத்துல இந்த லோவை மார்க் பண்ணிக்கிட்டோம். இது நமக்கு ஹை. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போகிறோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன பார்க்கணும், ஆர்டர் பிளாக் கேண்டில் பார்க்கணும். ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டர் பிளாக் கேண்டில் பாருங்கள். இதுதான் இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சுங்களா? பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கான்னு இப்போ இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் கேண்டில் இல்லை. இது ஆக்சுவலி இது ஆர்டர் பிளாக் கேண்டில் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பீரிஷ் கேண்டில் உடைய லோவும் இந்த புல்லிஷ் கேண்டிலுடைய லோவுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பீரிஷ் கேண்டிலுடைய லோ இந்த புல்லிஷ் கேண்டிலுடைய லோவுக்கு கீழே இருக்குது, விக் வந்து கீழே இருக்குது. அப்போ இதை தான் நம்ம ஆர்டர் பிளாக் எடுப்போம், கேண்டிலாக எடுப்போம். இன்னொன்று என்ன இருக்கணும், ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இந்த 3 கேண்டிலில் இந்த கேண்டிலோடைய லோவும் இந்த ஃபஸ்ட் கேண்டிலோடைய ஹைக்கும் ஒரு கேப்பு இருக்கணும். அது இருந்தால் தான் ஃபேர் வேல்யூ கேப். அப்படி இருந்தால் தான் இது வந்து பக்காவான ஆர்டர் பிளாக் கேண்டில். அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், இதோடைய லோவில் போடுவோம். டார்கெட் எங்கே வைப்போம், ரீசன்ட் ஹை எங்கேருந்து வந்துச்சோ அது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டாக வைப்போம். பாருங்கள், கரெக்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1:6 வந்து ட்ரேடு நம்மளுக்கு நடந்திருக்கு. பாருங்கள், கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்து எங்கே கரெக்டாக டச் அங்கேருந்து மார்க்கெட் பை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லெசன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இது சேம் டிட்டோவை ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 4 ஹவர்ஸ் சார்ட்டில் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஓகே நான் இது இன்னொரு டைம் ட்ரா பண்ணிடுறேன், ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, என்ன நடக்கணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட்டில் நமக்கு என்ன நடக்கணும், பை பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை போயிட்டு தென் ஒரு லோ ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் என்ன வரலாம், அப்புறம் இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும், தென் எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகணும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது லோவாகவும் ஹையாகவும் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்புறம் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடக்கணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். அந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கானுங்கிறத பார்க்கணும், ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலை நம்ம என்ட்ரி அங்கே தான் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அப்படியே லோவில் போடணும். டார்கெட் வந்து 4 ஹவருடைய இந்த ஹையில் தான் டார்கெட் ஓகே வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ப்ராஃபிட். ஓகே, இந்த ரூல் நான் சொல்லிக் கொடுத்ததை பக்காவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணதை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரிக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு இல்லை. நீங்களும் இதே ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.